ஹாய் பசங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்களா இன்னைக்கு அந்த தர்பூசணி செடியிலிருந்து நம்ம தர்பூசணி கருப்புசாமியே வெளியே வந்துட்டாரு. என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்துல எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏய் फ्रेंड्स, எல்லாரும் பாத்தீங்களா? நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர்ல ஏதோ ஒரு அமாஜமான நடக்குதாமா. இங்க பாருங்கடா, வானமெல்லாம் இருட்டுது, சீக்கிரம் எல்லாரும் ஓடி போங்க. அப்பதான் அந்த வானத்துல இருந்து அந்த தர்பூசணி கருப்புசாமி ஒருத்தர் வந்தாரு. அவர் தர்பூசணிக்குள்ள அப்படியே மூழ்கி இருந்தாரு. யாரா இது? பாக்கிறதுக்கு தர்பூசணிக்குள்ள உட்காந்துட்டு வரதே யார் இது? பாக்கிறதுக்கு பூதம் மாதிரியா இருக்கு. ஒழுங்கா வெளியே போங்க, இந்த அங்க ஊருக்குலாம் வரக்கூடாது, எங்க பசங்க எல்லாம் ரொம்ப பயமா இருக்குங்கிறாங்க. அந்த பசங்க அந்த தர்பூசணி சாப்பிடலாம் நினைச்சு சாப்பிட்டவங்க எல்லாம் டம்முன்னு மயக்கம் போட்டாங்க. ஆனா அந்த கருப்புசாமிக்கு மட்டும் எதுவுமே ஆகல. என்ன குட்டி கருப்புசாமி, நீங்க தான் தர்பூசணி சாப்பிட்டீங்க, ஒண்ணுமே ஆகல. அப்போ உங்களுக்கு மட்டும் எதுவும் ஆகல, இந்த பசங்களுக்கு எல்லாம் மயக்கம் போட்டாங்கன்னா என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு ரொம்ப டவுட்டாவே இருக்கு. கருப்புசாமி ஒரே நிமிஷம் இருந்து உங்க முகச்சடையை பார்க்கும்போது ஒரே நிமிஷம் போய் பக்கத்துல நின்னுங்க, அந்த பூத பக்கத்துல. என்ன கோர்த்தி என்னவே சந்தேகப்படுறியா? நான் என்ன பண்ண? நான் எந்த தப்பும் பண்ணல. ஒழுங்கா நாங்க சொல்றத மட்டும் கேளுங்க. போய் அந்த தர்பூசணி பூதம் பக்கத்துல நின்னுங்க. தர்பூசணி பூதம் பக்கத்துல குட்டி கருப்புசாமி போய் நின்னவுனே அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. ஆத்தாடியாத்தா, என்ன ஒரே மாதிரி இருக்கிறோம் நாங்க ரெண்டு பேரும்? இது நிச்சயமா என்னோட இடத்தை சேர்ந்தவங்களா கூட இருக்கலாம். ஏய் பூதமே, எதுக்காக ஏன் மூஞ்சி மாதிரியே இருக்கிற? ஒழுங்கா சொல்லு, எதுக்காக இங்க வந்த? என்னடா குட்டி கருப்புசாமி, உங்க ஊர் மக்களை அழிக்க தாண்டா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். உங்களை அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் பக்கத்தூர்ல இருந்து ஒரு போலீஸ்காரர் வந்துட்டாரு. குட்டி கருப்புசாமி எல்லாத்தையும் அந்த பூதம் அடிச்சுக்கிட்டே இருக்கு, இப்ப என்ன பண்றது சொல்லுங்க. நீங்க அவசரப்பட்டு அடிச்சிடாதீங்க, நான் சங்கிலி கருப்பு வர சொல்லியிருக்கேன். சங்கிலி கருப்பு இந்நேரம் வந்துகிட்டு இருப்பாரு. அதோ பாருங்க, சங்கிலி கருப்பே வந்துட்டாரு. சங்கிலி கருப்பு வந்து பார்த்தவனே அவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. என்னது தர்பூசணி கருப்புசாமி? தர்பூசணி கருப்புசாமி எப்படி இங்க வந்தாரு? சொல்லுங்க, யாராவது பாத்தீங்களா? சொல்லுங்க. இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அந்த தர்பூசணி கருப்புசாமி இப்போ இந்த ஊருக்கு திரும்பி வந்திருக்காருன்னா இந்த ஊருக்கு ஏதோ ஒண்ணு பண்ண போறாரு. என்ன சங்கிலி கருப்பு சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா? அப்ப தர்பூசணி கருப்புசாமியா? அப்புறம் என்ன பண்றது? அவரு எப்படி தெரியும் உங்களுக்கு? சொல்லுங்க. எனக்கும் தெரியாது, எங்க பாட்ட முப்பாட்டங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் தான் இந்த குலத்தையே ஆண்டவர். தர்பூசணி கருப்பசாமிங்கிறது நம்ம கருப்பசாமிக்கெல்லாம் முன்னோர்கள். சாதாரண கருப்பசாமியா இருந்த அவரு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து தர்பூசணி கருப்பசாமியா மாறிட்டதா எங்க தாத்தா சொல்லியிருக்காரு. இதுக்கு தான் நம்ம பக்கத்தூர்ல இருந்து ஒரு மாயாவி ஒருத்தர் வர சொல்லியிருக்கேன். அந்த பூசாரி ஐயா வந்து திண்ணீரை போட்டு அவர் என்ன நடக்குன்னு பார்க்க வைப்போம். எல்லா சக்திக்கும் இந்த தர்பூசணி கருப்பசாமி கட்டுப்பட மாட்டாரு. ஆனா நான் கொண்டு வந்திருக்கிற இந்த சிவபெருமானோட திண்ணீருக்கு அவர் கட்டுப்பட்டே ஆகணும். சிவபெருமானோட திண்ணீர் டம்முன்னு ஊத்துறாரு. ஓம் தி ஸ்கோல், ஓம் தி ஸ்கோல். என்ன என் மேல இப்படி என் மேல தெளிக்காதீங்க, அந்த மாய திண்ணீரை என் மேல தெளிக்காதீங்க, எனக்கு உடம்புல எரியுது, ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. அப்படியே அந்த தர்பூசணி கருப்பசாமி அப்படியே கட்டுப்பட்டு ஒரு வளையத்துக்குள்ள உட்கார வச்சிடறாங்க. இனிமேல் தான் சம்பவமே ஆரம்பிக்குது. தர்பூசணி கருப்பசாமி அவர்களே, உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கான தீர்வு ஏதாவது பண்ண முடியுமா நான் சொல்ல முடியும். அப்படி நீங்க சொல்லலைன்னா மறுபடியும் இந்த சிவபெருமான திண்ணீரை போட்டுருவேன். வேண்டாம் வேண்டாம், என் மேல அந்த திண்ணீரை மட்டும் போட்டுறாதீங்க தயவு செய்து. இத்தனை வருஷமா யாருக்கும் சொல்லாத உண்மையை நான் சொல்றேன். இதே இடத்துல தான் சுமார் 1500 வருஷத்துக்கு முன்னாடி கருப்பசாமி இனங்கள் எல்லாம் குடியிருந்தோம். அப்படி நல்லா இருந்த இனத்துக்குள்ள திடீர்னு ஒரு நாள் ஏற்பட்ட சம்பவம் தான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி வந்து நிக்க காரணமா இருக்குது. என்ன நடந்துச்சுன்னா, எங்க கருப்பசாமியோட சிலைக்கு ஊர் மக்கள் எல்லாம் பூஜை பண்ணினாங்க. எல்லாருமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் அந்த ஊரோட அதிகாரியா ஒருத்தி வந்தா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மாத்திக்கிறோம், இப்படியே சொன்னா நீங்களா வேலைக்கு ஆக மாட்டீங்க, இதோ இப்பவே பண்றேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தூர்ல இருக்கிற அந்த ஜேசிபி எடுத்துட்டு வந்துட்டா. அங்க இருக்கிற கருப்பசாமி சிலைகள் எல்லாம் அந்த ஜேசிபி வச்சு அடிக்க வந்தா. குடிக்கொண்டிருந்த கருப்பசாமி எல்லாத்தையும் அவ அழிச்சிட்டா. இனிமேல் யாராவது கருப்பசாமின்னு வந்தீங்க, உங்க எல்லாத்தையும் இனிமேல் அழிக்க வேண்டியதுதான். இந்த சிலையெல்லாம் சும்மா விடக்கூடாது. மறுபடியும் பூஜை பண்ற அது பண்றேன்றானே, இந்த சிலையை எடுத்துக்கொண்டு பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள போட்ற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி அந்த ஜேசிபிடி அந்த சிலைகள் எல்லாம் வச்சு பக்கத்துல இருக்கிற காட்டு கொண்டு போனாவோ. காட்டுக்குள்ள கொண்டு போய் அந்த பள்ளத்துல இருந்து மலையில இருந்து கீழே தூக்கி வீசிட்டா. எல்லாத்தையும் அடிச்சாவோ. குட்டி கருப்பசாமி மட்டும் உயிரோட புதைக்கணும்னு நினைச்சா. குட்டி கருப்பசாமி உயிரோட இருக்கிறான்னு தெரிஞ்சுட்டு உயிரோட புதைச்சா. இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாத்தையும் அடிச்சு விரட்டியாச்சு, பிரச்சனையே இல்ல. குட்டி கருப்பசாமி புதைச்ச இடத்துல இருந்து ஒரு செடி முளைக்குது. அந்த செடி ஒரே ஒரு காயை மட்டும் பறிக்குது. அதுதான் தர்பூசணி. அதுல இருந்துதான் நம்ம தர்பூசணி கருப்பசாமி வெளியே வராரு. கருப்பசாமி உள்ள போய் டாக்குன்னு தர்பூசணி கருப்பசாமியா மாறிட்டாரு. அப்பதான் நம்ம நாகக்கண்ணி வந்தாங்க. இந்த நாகக்கண்ணி வந்து நம்ம தர்பூசணி கருப்பசாமிக்கு சாகா வரத்தை கொடுத்தாங்க. அதனால அவங்களை யாருமே அழிக்க முடியாது. இந்த நிலைமைக்கு ஆளாகணும் அவங்கள நான் அழிக்காம விட மாட்டேன். இதனாலதான் நான் இங்க வந்தேன். இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்க
வந்திருக்கேன் அவளை அழிக்க. என்ன சொல்றீங்க தர்பூசணி கருப்பசாமி? உங்களை போட்டு அடிச்சுட்டாளா? அவ யாரும் இல்லையே. அந்த ஊருக்கு வந்த அதிகாரி பிரதோஷம்ன்றனால அன்னைக்கு வந்து கோயில்ல இருந்தாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். எங்க பாட்ட முப்பாட்டம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்தது நிச்சயமா அந்த பல்லருக்கு ரூபத்துலதான் அந்த பொம்பளை வந்திருக்கா. எந்த ஏதாவது அடையாளம் சொல்லுங்க. மேற்கு பாறை பக்கத்துல இருக்கிற குடிசையில அந்த அம்மா தங்கி இருந்தது. அப்போ நிச்சயமா அந்த பல்லருக்கு தான். அந்த குடிசை இன்னும் வரைக்கும் இருக்கு. அந்த அம்மா இன்னும் தங்கி இருக்கு. 1500 வருஷத்துக்கும் பிறகு அந்த பொம்பளை இருக்கா. அப்போ நிச்சயமா அது பல்லருக்கு தான். இருங்க, நான் கொண்டு வரேன். அந்த பல்லருக்கு அந்த பூசாரி போய் கூட்டிட்டு வந்துட்டாரு. என்ன விட்டுட்டு தர்பூசணி கருப்பசாமி, இத்தனை வருஷம் கழிச்சு என்ன பழி வாங்க வந்திருக்கே, என்ன மன்னிச்சிரு. தர்பூசணி கருப்பசாமி அவளை அப்படியே மந்திர சக்கரத்துல போட்டு அழிச்சிட்டாரு. உங்களை யாரு என்ன அடிக்கல, என்ன மன்னிச்சிருங்க. இவளை அழிக்கிறது மட்டும்தான் என் நோக்கம். இப்பவே இந்த ஊரை விட்டு நான் போயிடுறேன். இந்த கருப்பசாமி கோயில் என்னைக்கு வந்துச்சோ